எவ்வளோ ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். இந்த வீடியோவில் டாப் 4 ஹோம் ரெமெடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாலாவது இடத்துல இருக்கிறது டர்மரிக் ஹோம் ரெமெடி. இது பண்ணுறதுக்கு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சாறை புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவு எலுமிச்சை சாறை அதில் எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் 1.5 ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த மஞ்சள் தூள் வேணால் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணுற சாதாரண மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கிட்டு நீங்கள் அஃபெக்டான இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிறது நீம் ஹோம் ரெமெடி. இதுக்கு நான் வேப்பலை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேப்பலை கிடைக்கல அப்படின்னா வேப்பலை பொடி மெடிக்கலில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேப்பலையை நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க சரிங்களா. அலசிட்டு மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா. நீங்கள் இப்போது வேப்பலை பொடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ நான் இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் சரிங்களா. அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க, நிறைய ஊற்றிடாதீங்க. நான் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் சரிங்களா. வேப்பலை பொடி எடுத்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறமேலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஞ்சள் தூள் எந்த மஞ்சள் தூள் வேணால் எடுத்துக்கலாம். நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுற சாதாரண மஞ்சள் தூள் தான் எடுத்துருக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றுனதுனால இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். 2 நம்பர் ஹோம் ரெமெடி பண்ணிடலாமா? இதுக்கு நமக்கு 3 பொருள் தேவைப்படுது சரிங்களா. ஃபஸ்ட்டு சிறியானங்க இலை. இது ரோட்டோரங்கள்லேயும் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடியாகவுமே இது கிடைக்கிது சரிங்களா. அடுத்து வேப்பலை எடுத்துருக்கிறேன். வேப்பலை நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல் சரிங்களா. அதனால் நான் எல்லா ஹோம் ரெமெடியிலையுமே இந்த வேப்பலை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேப்பலை கிடைக்கலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பொடியாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து நான் எடுத்துருக்க குப்பைமேனி இலை. இதுவும் நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல். இப்போ நம்ம இது 3மே எடுத்துருக்குறோம். எல்லாமே கொஞ்சமாக தான் எனக்கு கிடச்சிது, அதனால் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கிடைக்காதவங்க இது 3மே பொடியாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது இலையெல்லாம் நான் நீக்கியிருக்கேன் சரிங்களா. இப்போ இதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் இல்லைன்னா அம்மியில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டதுனால அரைச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது. நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம் சரிங்களா. நீங்கள் அரைக்கும் போது கூட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் 3மே நீங்கள் பொடியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள்தூளும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இதை நீங்கள் அஃபெக்டான இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து வெந்நீர் வச்சு கழுவிடுங்க சரிங்களா. அடுத்த ஹோம் ரெமெடி. இதுக்கு குப்பைமேனி இலை நிறையா எடுத்துருக்கிறேன். எனக்கு நிறையா கிடச்சிது, அதனால் நிறையா எடுத்துருக்கிறேன். குப்பைமேனி இலை எல்லா தோல் நோய்களுக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள இலையெல்லாம் நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். நீக்கி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இது நான் ரோட்டில் பறித்தேன். அதனால் நிறைய தூசி மண் பூச்சிலாம் இருக்கும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி 1க்கு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோடைய மண் இந்த வண்டு எல்லாமே போயிடும் தண்ணியோட. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அலசும்போது மண் அந்த வண்டு பூச்சி எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நீங்களும் 1க்கு 2 வாட்டி நல்லா போட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இப்போ போட்டுக்கிறேன்.
அடுத்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆலோவேரா, அதாவது சோற்றுக்கற்றாழை. இது வந்து நீங்கள் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து நேச்சுரலாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் கடையில் கிடைக்கிது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். நான் வந்து எனக்கு கிடச்சதுனால நான் அதை எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ அந்த மிக்சியில் மீதி இருந்தது லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் அதே மாதிரி குழம்புக்கு யூஸ் பண்ண மஞ்சத்தூளை ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சல்ஃபர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் படர்தாமரைக்கோ சொரியாசிஸ்க்கோ எந்த நோய்க்குனாலும் நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஏதோ ஒரு க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த க்ரீமாக கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து இதில் கூட கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நீங்கள் அஃபெக்ட் ஆன இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைய காலம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.